நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஸ்ட்ரமில் January 9 to 12. Click the link below and register. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இன்னைக்கும் பெரிய ஆளுகள்லாம் பாருங்க, கிராமத்தில் ஏதாவது ராமா, ஐயோ ராமா ராமா அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உடனே அடுத்த செகண்ட் ஆஞ்சநேயர் அங்கே இருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு ராமனுடைய மனநிலையை அறிஞ்சு போனவருடைய தகவல் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு கண்டேன்னார். ஒரு ஆள் கேட்காரு, ஐயா இந்த 2026 சிம்மராசிக்கு எப்படி இருக்கும், என்ன என் பையனுக்கு வேலை கிடைச்சிருமா? ஆன்மீகம் சுந்தரகாண்டம்னா சொல்லுங்க, நான் அதை கேட்கறதுக்காக வேண்டி எத்தனை முறை வேணாலும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நானும் வரேன்னு சொன்னேன். எல்லாருமே ஒருத்தரை பார்க்க போகும்போது விட்டத்தை பார்த்துட்டே உட்காந்துருப்பான். விட்டத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லையா, முதல்ல போய் கட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் கட்டங்கள் உண்மை, அதை பார்க்கிறவர்கள் சரியானவர்களா அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேடையில் அமைந்திருக்கும் ஆசான்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த சுந்தரகாண்டமும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சார் ரொம்ப கட்டாயம் கலந்துக்கணும்னு ஒரு அன்பாக ஒரு வேண்டுகோள். அவர் மனசில் நம்ம இருக்கோங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எத்தனையோ பேர் இருக்கு, என்ன கண்ணன் சார் நம்மளை மனசில் வச்சு கூப்பிடுறாரு. ரெண்டாவது, ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. என் ஜோதிட படிக்கிற காலங்களில் முத ஜோதிட புத்தகம் வாங்கின இடம் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே தான். முத ஜோதிட புத்தகம்னு நான் இந்த ரங்கநாதர் வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிறந்த இடம் சாத்தூர். அங்கேருந்து மாதம் அந்த ரங்கநாதர் ஒரு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 4-5 வாட்டியாவது வந்துடுவோம். அந்த ரங்கநாதர் மேலே அவ்வளோ ஒரு பற்று. என் தந்தை கிருஷ்ண பஜனை, கடைசியிலலாம் அவர் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பஜனையிலேயே தான் இருந்தார். இப்போ என்னுடைய மனைவியும் அந்த பஜனையில் இருக்காங்க, ஒரு டீமா. அவங்களுடைய புண்ணியம்தான் எனக்கு இந்த ஜோதிடத்தில் புகழ். ஒரு ஆள் கைதட்டிருக்கிய, பரவாயில்லையே. எங்கெல்லாம் ராம பஜனை இருக்கோ, எங்கெல்லாம் ராமனுடைய அந்த மந்திரம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படிங்கிறது அனுமனுடைய ஒரு வாக்கு. கேட்டாங்கய்யா, எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நான் இருப்பேங்கிறார். அதனால தான் பாருங்க, கஷ்டம்னு வந்தால் ராமாம்பா. இன்னைக்கும் பெரிய ஆளுகள்லாம் பாருங்க, கிராமத்தில் ஏதாவது ராமா, ஐயோ ராமா ராமா அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உடனே அடுத்த செகண்ட் ஆஞ்சநேயர் அங்கே இருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அனுமான் வழிபாடுங்கிறது சாதாரணம் கிடையாது. ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, நம்ம ஐயா பேர் என்னங்கய்யா? சங்கரமூர்த்தி. சூப்பராக அடிச்சு பட்டை எடுத்து விட்டார் ஐயா, நல்லா இருந்துச்சு. அதாவது கண்டேன் சீதையினர் கேட்டாங்கய்யா. நம்மெல்லாம் என்னஞ்சிருப்போம், ராமா நான் போனேன்னா ஒரே காத்து மழையா, ஏத்தாப்புல பாருங்க ஒருத்தன் வந்துட்டான் மீசையும் கீசையும் பல்லு வச்சுக்கிட்டு, அவனை சமாளிச்சனா. அதுக்கப்புறம் பாருங்க இருங்க, ராமா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சுலோனு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ என்னையா சொல்லியா நம்ம சொல்ல தெரியுமா? ஒருத்தன் ஒரு ராமனுடைய மனநிலையை அறிஞ்சு போனவருடைய தகவல் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு கண்டேன்னாரு. அப்ப வர்றவங்க மனநிலையை அறிஞ்சு எந்த வார்த்தையை சொல்லணுங்கிறத அங்க நம்ம எடுக்கணும். அப்படி ஒருத்தர் பெரிய அளவுல கடன்ல வந்திருப்பாரு, மிகப்பெரிய கடன்ல வந்திருப்பாரு, ஜாதகத்தை கொடுப்பாரு. அதை பார்த்த உடனே என்னுடைய மாணவர்களுக்கு, என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், ஐயா கையில காசு வச்சு செல்வந்தரா பிழைக்கிற ஜாதகம் அப்படிமே. ஐயா ஜாதகம் பார்க்கறதுக்கு 500 கம்மியா கொண்டு வந்திருக்கேன் ஐயாம்பார் அவர். புரியுதா நான் சொல்றது? கவலைப்படாத. அந்த நிலை அறிஞ்சு, ஐயா வாடகை வாங்கி சாப்பிடுவேன். ஐயா நான் வாடகை வீட்டில் இருக்கேன் ஐயாமா, ஒரு சொந்த வீடு இல்லையே, நான் வயசு எனக்கு 48 ஆச்சு, நான் வாடகை வீட்டில் இருக்கேனேன்னு குமிரி போய் நம்மகிட்ட வந்திருப்பாரு. நம்ம எந்த வார்த்தையை சொல்லணும்? அவர் இப்படி கண்டேன்னு சொல்லி இவருடைய தேடுதலை நிவர்த்தி பண்ணார். அது மாதிரி ஐயா உனக்கு வாடகை வருமானம் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னா, அப்போ நமக்கு இப்போ சொந்த வீடே இல்லையே, அப்போ வாடகை வருமானம் அப்படின்னா அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருந்தால் தானே வாடகை விட முடியும். ஐயா
ஐயா என்ன அப்ப என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு பூஸ்டப் ஆகும். அதனாலதான் கண்டேன் செய்தேன்னார். அப்ப எங்கேயுமே ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுக்கணும், அந்த கதையில இருந்து என்ன நம்ம கத்துக்கிறணும். ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? அதுதான் இருக்கணும். அனுமாருடைய நட்சத்திரம் என்னங்க ஐயா? பாருங்க, லக்கணத்துல பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் எந்தங்கய்யா? 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம், தனுசு. அந்த தனுசு வீட்டுல நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கய்யா? மூல நட்சத்திரம் தான் வரும். அப்ப ஆஞ்சநேயரே அதிர்ஷ்டம் பாக்கியம்னு அர்த்தங்கய்யா. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்கு. கரெக்டா? சரி, இப்ப 2026 அப்படிங்கிற ஒரு புது வருஷம் ஆங்கில வருடம் உதயமாகுது. பொதுவாகவே தமிழ் வருடம் வரும் பொழுதும் ஆங்கில வருடம் வரும் பொழுதும் மக்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? ஒரு சனிப்பெயர்ச்சி வருது, ஒரு குரு பயிற்சி வருது. மக்கள் என்ன நினைப்பாங்க? நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், நமக்கு இப்போ ஒரு சொந்த வீடு அமையுமா, நம்ம தொழில் வச்சிருக்கோம் மேன்மை அடைஞ்சிருவோமா, இந்த ராசிக்கு நம்ம பிள்ளைக்கு இந்த ராசி இருக்குது, ஒரு திருமணம் கூடி வந்துருமா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அரங்க அதிர வேண்டாமா? 5 பேர் பேசுனா இருக்கணும், இருக்கும். ஒரு ஆள் கேட்காரு, ஐயா இந்த 2026 சிம்மராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன என் பையனுக்கு வேலை கிடைச்சிருமா? இந்த புது வருஷம் வருது, கிரக நிலைகள் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? தமிழ் வருஷம் வருது, இதுக்கு எப்படி இருக்கும்? சனி மாறுறாரு, குரு மாறுறாரு, இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? இப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருக்கும். உண்மையா? ஆமா. ஏன்னா ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல பலன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பூஸ்டப். ஐயா 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு யோகம் அப்படின்னா 2 வருஷம் பொறுத்துக்கோங்க, நீங்க உச்சிக்கு போயிருவீங்க, நல்ல பலன் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 2 வருஷத்தை கடக்கிற விதம் ஈஸி. கரெக்டா ஐயா? கரெக்டா? ஐயோ இந்த 2 வருஷம் காலன்ற வேகமாக கிழிப்பான். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு யோகம் வருது இல்ல, 1.5 வருஷம் கழிச்சு பெரிய கஷ்டம்னா காலன்ற கிழிக்கிறதுக்கே மனசு வராது. ஐயா கரெக்டா இல்லையா? நான் ஒரு வீட்டுக்கு போனேன், என்னையா காலண்டர் கிளிக்கலாம், என்ன இல்லைண்ணே இன்னும் 6 மாசம் கழிச்சு கேது புத்தி வருதான் சரியில்லையா, அதனால கிளிக்கணும், அந்த மனசே வராது. ஒரு எதிர்பார்ப்புங்கிறது என்னது? ஊக்கம் தானே. ஜோ திடம்னா என்ன சொன்னாங்க? ஜோ திடம், திடமான வார்த்தையை சொல்லு, யோகத்தை எடுத்து சொல்லு. இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த 2026 ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், சிரமங்களை சந்திக்கிறதுல ஆயத்தமாயிருவாங்க. உண்மையா ஐயா? உண்மையா இல்லையா? ஒரு ஆள் ரொம்ப கஷ்டம்னாரு, ஆனாச்சு இன்னும் ஒரு 3 மாசம் எப்படியாவது சாமிகிட்ட கஷ்டத்தை கேட்டு வாங்கிருங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னாரு. அடுத்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ 10 மடங்கு யோகம்னே. ஓ அப்படியா? அப்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தேன். அப்ப அந்த கஷ்டத்தை கடக்கிற விதம் அவருக்கு என்ன செய்யும்? ஈஸியா இருக்கும். இப்படித்தான் நீங்க ஜோ திடம்னா ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் 2026 எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன நன்மை இருக்கும் அப்படிங்கிறத இங்க ஜோதிடத்துல அவங்கவங்க அனுபவப்பட்ட விஷயத்த தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கங்க. நல்ல விஷயங்களே பல, நல்ல விஷயங்களே பல, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சுந்தரகாண்டம்ங்கிற விஷயத்துல கார்த்தியன் சார்ட்ட ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா, அப்படியே அந்த ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தை அப்படி மிங்கிள் பண்ணியே கொண்டு வருவார். எப்படி அது அவருக்கு எந்த கடையில் அரிசி வாங்குறான்னு தெரியல, அவருக்கு மட்டும் அது கிடைச்சிருச்சு. என்ன நான் சொல்றது, நல்ல ஒரு ஆற்றல். பொதுவா எடுத்து சொல்ற விதமும் இருக்கு. எல்லாருக்குமே எல்லாம் சக்சஸ் ஆகாது. சிலர் சொல்றது தான் வெளியில ரீச் ஆகும். கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி நான் சொன்னா கெடுக்குமா? புரியுதாங்க? நான் ஒரு மேடையில் நம்மளும் ரஜினி மாதிரி வரணும்னு தலையை உழைச்சி விட்டேன். வேகமா ஒருத்தர் சீப்பை கொடுத்தான், சீவிக்கோங்கன்னா யோ கைதட்டியான்னு தலையை சீவி விட்டான். அப்ப யாரு என்ன செய்யணும், யார் எதை சொல்லணும்னு இருக்குல்ல, வார்த்தை எடுபடணும்ல. சிலருக்கு திறமை இருக்கும், சொல்லக்கூடிய விதம் டெலிவரி வராது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்ற விதம் இருக்கும். அங்கதான் ஆசிரியர். ஏன் வாத்தியாரு தொட்டு காட்டுற வித்தன் ஏன் சொன்னான்? அதை எடுத்து சொல்ற விதம் தான் கார்த்தியன் சார்ட்ட ஒரு பிளஸ். கைதட்டுங்களே, பரவாயில்லையே, தட்டிட்டீங்க.
கை தட்ட பேசுகிறவன் அப்போ தானே ஊக்கமாக இருக்கும், பக்கத்தில் இருக்காலும் தூங்காமல் இருக்கும். புரியுதா இல்லையா? நீங்கள் அமைதியாக இருந்தால் அதனால தூங்கிடும். கை தட்டினா அவரும் இனிச்சுவார், நம்மளும் தட்டணும். என்ன பேசுனாருன்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் புரியுதா? கை தட்டி உற்சாகமாக இருக்கணும். பேசுகிறவங்க 4 வார்த்தை கட்ட கட்ட கட்டன்னு பேசுவாங்க. என்கிட்டலாம் ஜோசியம் பேசி பாருங்க. என்ன சரவணன் சார், கட கட நிமிஷத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாயிண்ட்டு. எதுலேயும் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். இந்த 2026 எல்லா ராசிக்குமே நற்பலங்களா அமைய இறைவனை வேண்டி ஜோதிட வல்லுநர்களின் உரையை கேட்டு எல்லாரும் ஆனந்தம் அடையணும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக பெருமக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களே மற்றும் கார்த்திகேயன் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அடுத்து உரையாற்ற ஜாதகத்தை பற்றி ஜோசியத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிற ஜோதிடர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அதாவது பொதுவாக எனக்கும் கார்த்திகேயனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. அதுபோல் அவர் நானும் சந்தித்து 1 வருஷம் ஆனால் கூட ஐயா அழகா கோயில்பேட்டிலேருந்து வந்த ஜாதகத்தை பற்றி எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருக்கார். எல்லாமே சொன்னார். தங்கப்பாண்டியா அவரை பற்றி சொல்லும்போது நிறையா சொன்னார். சரி, அப்போ இவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு, ஜாதகத்தை பிரட்டி போட்டுருவார் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உங்கள் எல்லாத்தையும் பிரட்டி போட்டு போயிட்டார் நகைச்சுவையால். அதாவது என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆமான்னு பதில் சொல்லியா, நீ இருக்கா இல்லையா, இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி அழகா. ஏன்னா உண்மையிலே ஜோசியம்ங்கிறது எல்லாருமே ஒருத்தரை பார்க்க போகும்போது விட்டத்தை பார்த்துட்டே உட்காந்துருப்பான். விட்டத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லையா, முதல்ல போய் கட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கட்டங்கள் உண்மை, அதை பார்க்குறவர்கள் சரியானவர்களா அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி கட்டத்தை பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த கட்டத்தை சொல்லும் பொழுதும் அவங்களுடைய முக மலர்ச்சி, ஆரோக்கியம், சந்தோஷம் இதோடு அவங்க போகணும், தலை தொங்கி போகக்கூடாது. அந்த வகையில் நான் இவர் கார்த்திகேயன் சாரை பார்க்கும் பொழுது முதலாக இதே திருச்சியில் தான் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. எப்போவுமே அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி பிள்ளையார் ஆஞ்சநேயர், கணபதி ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். கணபதியை கும்பிட்டு தான் அவர் ஆரம்பிப்பார். அதே மாதிரி கஜ பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பார், கோவில் பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பார். பிள்ளையார் துதிப்பாடி ஆஞ்சநேயர் துதிப்பாடி தான் ஆரம்பிப்பார். அதனால் அன்பும் ஆன்மீகமும் அவர் கூட எப்பயுமே இருக்கிறதுனால அவர் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியும், இன்னைக்கு மத்தியானம் சொல்லும்போது கூட சொன்னார், ஒரு 300 பேர் எதிர்பார்க்குறேன் சார்னு. எவ்வளவு பேர் வராங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு பேருக்கு இவங்க நம்ம ஆதன் ஆன்மீகம் மூலமாக இங்கே கம்மியான பேர் வந்தால் கூட பல லட்சம் பேர் இதை சேனலில் உட்காந்து பார்ப்பாங்க. அதை விட பெருமை நமக்கு வேற என்ன வேணும்? நீங்கள் சொற்பொழிவு பொதுவாக வாரியார் அவர்கள் நிறைய, நான் சின்ன வயசில் கோயில்கள்லாம் வாரியார் சுவாமி அவர்கள் பேசுகிறத கேட்டிருக்கேன். அவ்வளவு நகைச்சுவையாகவும் மணிக்கணக்காக பேசுவார். அதற்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளிநாட்டில் உட்கார வச்சு அத்தனை பேர்த்தையும் கைதட்ட வச்சு ரசிக்க வைக்கிறீங்கன்னா சுந்தரகாண்டம், அதாவது ஒருத்தங்க படிக்கிறதே பெருமை பாக்கியம் சொல்கிறாங்க, அதை கேட்கறது அதை விட பெருமைன்னு சொல்கிறாங்க, அதை படிக்கிறது அதை விட பாக்கியம் சொல்கிறாங்க. சுந்தரகாண்டத்தையும் கட்டத்தையும் ஜோசியத்தையும் இவ்வளவு சிறப்பாக ஆன்மீகத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கு அந்த ஆண்டவன் உங்களுக்கு அறிவுறுஞ்சிருக்காருன்னா, உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் இதில் கலந்துக்கிறோன்னா உண்மையிலே பெருமாளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் நம்ம ஐயா பார்த்தா பாலையா ஐயா மாதிரியே இருக்கார், பார்த்தீங்களா? சின்ன வயசு பாலையா மாதிரியே. அவரும் பேசும்போது நிறைய ஆஞ்சநேயரை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே வந்தார். ஒரு படம் பார்க்க போனோம்னா தேட்டரில் போய் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க கூட போய் உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அடுத்தவன் வரப்போறான் பாரு, அடுத்து இவன் வரப்போறான் பாரு, இங்கே இதுக்கப்புறம் தான் பாட்டு, வாங்க எதிர்த்து போயிட்டு வந்துடலாம், வாங்க ஐயோ சண்டை போட போகிறாங்க இப்படின்னு ஒன்றுன்னு, ஐயோ படம் பார்க்க விட மாட்டார் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எங்கள் பட்டர் ஐயா இருக்காரு, ராமர் கோயில் சாஸ்திரிகள் நாராயண ஐயா அவர்கள், அவர் உட்காந்துருக்காரா, பக்கத்தில் போய் நான் உட்காந்து, நீங்கள் வந்திருக்கீங்க கோயிலுக்கு ராமர் சன்னதிக்கெல்லாம் கூட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் ஆஞ்சநேயரை பற்றி ராமரை பற்றி ஒரு கதையாக சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி டான் 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 அடுத்த வார்த்தையை அவர் எடுத்து விட்டார். அப்போ ஆனால் இங்கே மேடைக்கு வந்தனே எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னால் கூட அவ்வளவு விஷயங்களும் ராமரை பற்றியும் ஆஞ்சநேயரை பற்றியும் அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கார். அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது தான் தெரிஞ்சது எத்தனை பேர்களும் அத்தனையும் ஆஞ்சநேயரை பற்றி ராமர்லேருந்து அத்தனையும் கற்றுக்கிட்டு படித்து வந்திருக்காங்க. அவங்க கூட இந்த மேடையில் அமர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். நன்றி கடைசியாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால கார்த்திகேயன் சார் கூட இங்கே திருச்சியில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் மலேசியா போனோம். மலேசியாலையும் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதற்கப்புறம் இந்த ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் எல்லாரும் தான்
உங்களை விட்டுட்டுலாம் அவர் வரமாட்டார். அதனால் உங்களையும் சேர்த்து தான். அதனால் ஜோதிடர்கள் எல்லாருமா சேர்ந்து ஆன்மீக பெருமக்களும் அங்கே பெரிய ஒரு 2-3 நாள் இதில் கேட்டிருக்காங்க. பினாங், புங்கட், லங்காவின்னு சொல்லி மலேசியாவில் தனித்தனி பிரிவாக இருக்குது. அங்கெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் ட்ரிப்பு போடலாம் அப்படின்னு இருக்காரு. அதற்கும் பெருமாள் சார்பாக, ராமர் சார்பாக, ஆஞ்சநேயர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. உங்களுடைய பயணம் வெற்றி பயணம் அமையட்டும். ஏன்னா இங்கே மட்டும் பேர் இருந்தால் பத்தாது, கடல் தாண்டியும் பேர் வாங்கணும். கடல் தாண்டதே பெரும்பாடாக இருக்குது. ஆஞ்சநேயர் தாண்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமே தான் நீங்கள் உங்கள் கட்டத்தை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் உங்கள் திட்டத்தை நான் பின்னாடிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், பல கடல் தாண்ட போகிறீங்க. இனிமேல் கடலுக்கு அந்த பக்கம்தான் உங்களுடைய பேரும் புகழும் நிறைய பரவ போகுது. இங்கே கேட்ட சுந்தரகாண்டமும் இந்த ஆன்மீக சொற்பொழிவும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கேயும் உங்கள் நிகழ்ச்சி நடத்தணும். அதற்கு ராமரும் ஆஞ்சநேயரும் பெருமாளும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுன்னா, அதாவது டிவியில் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராமா போடுறாங்க. அந்த நாடகம் 1/2 மணி நேரம்னா அதில் 22 நிமிஷம் தான் வரும். பாக்கி 8 நிமிஷம் விளம்பரம் வரும். அந்த 8 நிமிஷம் விளம்பரம் இருந்தால் தான் அவங்களால அந்த நாடகத்தையே போட முடியும். அதே போல் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி, சுந்தரகாண்டமும் ஜாதகமும், அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும், அனுமன் ஜெயந்தி, எல்லாத்தையும் முப்பெரும் விழாவாக இவ்வளவு சிறப்பாக நடத்தணும்னா இதுக்கு எவ்வளவு தேவைப்படும் கில்மா, பணம், துட்டு, மணி, இதெல்லாம். அதை பற்றி எதையுமே எதிர்பார்க்காம நான் திட்டம் போட்டுட்டேன், அனுமார் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பித்து வச்சாரு. எங்கிட்ட அண்ணா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டார். ஆன்மீகம் சுந்தரகாண்டம்னா சொல்லுங்க, நான் அதை கேட்கறதுக்காண்டி எத்தனை முறை வேணாலும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நானும் வரேன்னு சொன்னேன். அப்போ மண்டபத்தில் மாடியில் போய் அவர் ஓனரை பார்த்தேன். அவர் வந்திருந்தார் சாயங்காலம். அவர் பார்த்துட்டு இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஜூனியர் பாளைய ஐயா மாதிரி இருக்கார் இல்லையா, அவரும் வந்தோன்னு சார் காந்தா படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னார். அதேமாதிரி அவரும் பார்த்துட்டு இந்த மாதிரி காந்தா படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் கேட்ரு, நீங்கள் எங்கள் இடத்துல தங்கினது மிகப்பெரிய சந்தோஷம். மார்கழி மாதம் நிறைய ஃபங்க்ஷன் நடத்துது நம்ம இதில் மண்டபத்தில் அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு ஆன்மீகமான இடத்துல தான் இங்கே ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் நடக்குது, ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது. கண்டிப்பாக இந்த மண்டபம் இன்னும் பல ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆன்மீக மீட்டிங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்வுகள் இங்கே நடக்கும். உங்கள் மனசு போலயே இந்த மண்டபம் எப்பயும் நிறைஞ்சிருக்கும் என்று அவரையும் வாழ்த்தி, அந்த மாதிரி விளம்பரம் ரொம்ப முக்கியம். இப்போ 2-3 ஸ்பான்சர் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், ஒரு 4 பேர் சந்தோஷப்பட்டாங்கன்னா 4 பேர் கேட்டாங்கன்னா இதை போதும்னு சொல்லி கார்த்திகேயன் சார் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த விளம்பரம் எவ்வளோ வந்ததோ அதுக்கு உறுதுணையாக இருந்த, பொதுவாக இன்றைக்கி கார்த்திகேயன் பிரகாசமாக இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரகாசம் வேணும்பாங்க. அந்த மாதிரி கார்த்திகேயன் சாருக்கு பின்னாடி பிரகாசன் ஒருத்தர் சென்னையிலேருந்து இங்கே பிரகாசமாக காலையிலேருந்து என் கூட தான் 4 மணிக்கு இறங்கினார். நாங்கள் வந்த கதை பெருங்கதை, சுந்தரகாண்டத்தை விட பெருங்கதைன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு இப்படி 4:30 மணிக்கு சேர்ந்துட்டோம். நான் காலைல எழுந்து 6 மணிக்கு ரங்கநாதரை பார்க்க போயிட்டேன். சேவிச்சுட்டு தாயாரை பார்த்துட்டு ராம சன்னதி போயிட்டு எல்லாம் சுற்றிட்டு சமயபுரம் போயிட்டு மதியானம் 1 மணிக்கே வந்தேன். பிரகாஷ் அவர் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் என்ன படுத்து தூங்கிட்டீங்க, ரெஸ்ட் எடுத்தீங்களான்னு. இல்லைண்ணே காலைல எழுந்து 6 மணிக்கு கிளம்புனேன். எங்கே அப்படின்னு கேட்டேன். மார்க்கெட்டிங் தான் அப்படின்னார். அவர் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்க போகிறாருன்னு பார்த்தா இல்லை, விளம்பரத்தை பார்க்க போயிருக்கார். அந்த மாதிரி மார்க்கெட்டிங் சொல்லி இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் சரி அவருக்கு உறுதுணையாக கார்த்திகேயன் சாருக்கு இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு இதெல்லாம் முடியட்டும். அப்புறமா மறுபடியும் கடைசியில் நம்ம பேசுவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.